வெண்லா வந்து விஜய்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிட்டு மயங்கி விழுந்தோடனே இங்கே காவேரியால் தாங்கிக்க முடியல, தவிக்கிறாங்க காவேரி. வெண்லா உனக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நர்ஸ்கிட்ட வந்து விஜய் வந்து பத்திரமா கூட்டின்னு போய் படுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு வெண்லாவை. இங்கே வந்து காவேரியால் தாங்க முடியாமல் அப்படியே அழறாங்க. என்னால் இப்போ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு முடிவு வந்தால் தான் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவு எடுக்கிறாங்க. அடுத்து காவேரி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே மனசு கஷ்டப்பட்டு அப்படியே காவேரி வந்து தண்ணி அறியாமல் நடந்து போகிறாங்க. இங்கே வந்து என்னப்பா விஜய் இந்த பொண்ணு இப்படி இருக்கா, எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு, அப்புறம் மயங்கி விழுந்துட்டாளே அப்படின்னோடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஆமாம் எனக்கு ஒன்றும் புரியல பாட்டி, பாத்தியா வெள்ளாக்கு எல்லா நினைவு வந்துடுச்சு, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்லப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க பாட்டி. இந்த பொண்ணு என்னப்பா இப்படி பண்ணுறா, இன்னும் கூட வந்து உன்னை பற்றி புரிஞ்சுக்கல, உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா வந்து சொல்லலாம், கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுதான் அவனை எல்லாத்தையும், இல்லைனா மறுபடியும் வந்து விஜய்கிட்டே ஓடி வருவா, இது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து ஐயோ தாத்தா அப்படின்றாங்க. என்னப்பா என்ன ஆச்சுன்னு லைனில் காவேரி இருந்த தாத்தா, என்னப்பா நீ அப்போ காவேரியோட ஃபோனில் நீ பேசி முடிக்கலையா? இல்லை தாத்தா வெண்லா வந்துடுறோன்னே நான் காவேரிட்ட பேசிட்டு இருந்தேன், அப்போ தான் வெண்லா வந்தா, அதுக்கப்புறம் நான் ஃபோனே கட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஃபோன் வந்து கட் ஆகிருக்கு. தாத்தா நான் பேசுனதெல்லாம் இங்கே வந்து வெண்லா வந்து பேசுனது எல்லாமே காவேரி கேட்டுப்பாள்ல தாத்தா, பின்ன கேட்காம நீ தான் ஃபோனை கட் பண்ணாமல் விட்டுட்டியே, இப்போ என்ன தாத்தா பண்ணுறது? ஏற்கனவே காவேரி உன் மேலே கோவமாக இருக்கா, இங்கே வரவும் மாட்டேங்கிறா, இந்த பிரச்சனையில் வெண்லா பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆகும் போல் இருக்கே, முதல்ல இந்த பொண்ணுக்கு எல்லாம் வந்து சொல்லி இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுப்பா, இந்த பொண்ணு இங்கே இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை சரிப்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போகிறாங்க. அதை கேட்டு தாத்தா ஆமாம் பாட்டி சொல்கிறதான்ப்பா கரெக்டு, வெள்ளாக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணுப்பா, இல்லைனா உன் வாழ்க்கை இப்படி தான் அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கோம் விஜய், அப்புறம் ஓயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்து முழிக்கிறாரு. ஐயோ இப்போ எப்படி நான் காவேரி சமாதானப்படுத்த போகிறேன், ஏற்கனவே வெண்லா விஷயத்தில் அவள் வந்து ஒரு மாதிரி இருக்கா, இதில் நான் இப்படியும் வந்து வெண்லா என்கிட்ட வந்து பேசினாலே ஐ லவ் யூ அதெல்லாம் சொன்னாலே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இது எல்லாத்தையும் காவேரி கண்டிப்பாக கேட்டிருப்பா, இப்போ என்ன பண்ணுறது, எப்படி காவேரி நான் சமாதானப்படுத்த போகிறேன், இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் காவேரியை சமாதானப்படுத்தினேன், இப்போ மறுபடியும் பிரச்சனை ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு தவிக்கிறார் விஜய். இங்கே வந்து நினச்சி பார்த்து மனசு கஷ்டப்பட்டு அழுறாங்க காவேரி. அவங்களோட குழந்தைகிட்ட அவங்க பேசுகிறாங்க. மன்னிச்சிடு கண்ணா, நான் சொல்லலாம் போனேன் அப்பா கிட்ட உன்னை பற்றி, ஆனால் சொல்ல முடியாமல் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து நான் எப்படி சொல்கிறது, அந்த வெண்லா ஒரு விஷயத்துக்கு இவர் ஒரு முடிவு கட்டாத வரைக்கும் நான் இவர்கிட்ட எதை பற்றியும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி என்னடி என்ன ஆச்சு, உன் புரிச்சுக்கிட்ட சொன்னியா இல்லையா அப்படின்னு, இல்லடி நான் சொல்லலடி அப்படின்னு, என்னடி சொல்கிற அப்படின்னோடனே இல்லடி இதுக்கு வந்து வேறு மாதிரி வந்து முடிவு எடுக்கணும், அந்த பொண்ணு வெண்லா இருக்கல, ஆமாம் அந்த பொண்ணு அங்கேருந்து போனால் தாண்டி எல்லா பிரச்சனையும் தீரும், அவளுக்கு வந்து ஒரு முடிவு வந்து விஜய் கட்டாத வரைக்கும் நான் எதுவும் சொல்ல போகிறது, என்னடி சொல்கிற, ஆமாடி அதான் முடிவு, சரி வீட்டில் இருக்கவங்கிட்ட சொல்லலாம்ல, வீட்டில் இருக்கவங்கிட்ட எப்படி சொல்கிற, நான் சொன்னேன் நீ உன் புருஷன் கூட வாழணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கவங்க அனுப்புவாங்க, நீ தானே சொன்னேன், ஆமாடி ஆனால் இப்போ நான் வந்து விஜய் வீட்டுக்கு நான் போகிறது ஐடியாவே இல்லை அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னடி இப்படி குழப்புற, இல்லடி இதுதான் என்னோடய முடிவு, நான் இப்போ விஜய் கூட போனேன்னா கண்டிப்பாக வந்து விஜய்க்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும், ஏன்னா என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது, விஜய்கிட்ட வெண்லா வந்து பேசினா நான் தான் தேவையில்லாத வந்து பிரச்சனை பண்ணுவேன், அப்போ விஜய் மனசு கஷ்டப்படும், அவர் மனசை கஷ்டப்படுத்துகிற தைரியம் எனக்கு இல்லடி அப்படின்றாங்க. அதை கேட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து மீனா வந்து என்னடி நீ இப்படி குழப்புற அப்படின்றாங்க. இல்லை மீனா நான் உண்மையை தான் சொல்கிறேன், இங்கே பாரு இப்போ நான் யார்கிட்ட எதையும் சொல்ல போகிறதில்ல, தயவுசெய்து இந்த விஷயத்தை நீயும் யார்கிட்ட எதுவும் சொல்லிடாத எங்கள் வீட்டில் கூட அப்படின்னோடனே, இல்லைடி நான் எப்படி சொல்லுவேன், ப்ளீஸ் மீனா அப்படின்றாங்க. சரிடி நான் சொல்லலை அப்படின்னோடனே, சரி நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து வீட்டுக்கு வராரு. மாமி கேட்குறாங்க என்ன விஜய் ரொம்ப டென்ஷனாக இருக்க, காவேரி பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு.